ஹலோ கைஸ், ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து வெல்லமும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சளிச்சு வச்சுருக்க மாவை ஒரு பேட்சாக சேர்த்து மொத்தம் 3 பேட்ச் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு சாஃப்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிஸ்கட் செஞ்சுட்டு மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதையும் வச்சுட்டு ப்ரீ ஹீட் ஆன ஓவனில் 170 டிகிரியில் 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடும். குக்கரில் உப்பு போட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு மூடியில் கேஸ் கட்டும் விசிலும் போடாமல் 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடும். இதை 1 வாரம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம்.